இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 10ல் இருக்கக்கூடிய நேஷனலிசம் இன் யூரோப் அப்படின்ற சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஆல்ரெடி 3 பார்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பகுதி 4 பார்ட் 4. ஒருவேளை கொஞ்சம் சீக்கிரம் முடித்தேன் அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாத்தையும் லெசன் எல்லாமே இந்த பார்ட் 4ல் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் 25 மினிட்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 5 உண்டு. பார்ப்போம், நம்ம கதை போகிற போக்கில் அப்படி நம்மளும் போவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாமே இந்த பார்ட் 4ல் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம பார்ட் 4ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் ஜெர்மனி அண்ட் இட்டாலி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஆஃப்டர் 1848 அப்புறமா யூரோப்பில் ஒரு நேஷனலிசமோட மீனிங் கொஞ்சம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடியெல்லாம் நேஷ்னலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ரீடம், டெமோக்ரஸி அப்படின்னு அர்த்தமாக இருந்தது. ஆனால் 1848க்கு அப்புறமா அது ஒரு ரூலர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு டூலாக வந்து மாறிடுச்சு. அதாவது அதை பவர் கெயின் பண்ணுறதுக்கு டாமினேட் ஆக யூஸ் பண்ணுற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். ஜெர்மனியில் கூட இதே மாதிரி தான் வந்து நடந்துச்சு. 1848ல் மிடில் கிளாஸ் எல்லாமே ஜெர்மனியில் சேர்ந்து ஜெர்மனி வந்து ஒரு சிங்கிள் நேஷனாக ஆக வந்து ட்ரை பண்ணாங்களாம். அவங்க ஐடியா என்ன அப்படின்னா எல்லா ஜெர்மன் ரிலீஜனுமே வந்து யுனைட் ஆகி இந்த எலெக்டட் பார்லிமெண்ட்டை வச்சு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் இந்த கான்செப்ட் வந்து சக்ஸஸ் ஆகலை. இந்த கிங்ஸ், அதாவது மொனார்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்க ஆர்மிஸ், அதுக்கப்புறம் பெரிய லேண்ட் ஓனர்ஸ், இந்த பெரிய லேண்ட் ஓனர்ஸ் எல்லாரையுமே வந்து ஜங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மூமெண்ட்டை வந்து பெருசாக்க விடாமல் ரொம்பவே வந்து சப்ரஸ் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சுச்சுவேஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சான். டெமோக்ராட்டிக் வேல ஜெர்மனி யுனைட் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிடுச்சு. அப்போ வந்து பெர்ஷியான்னு ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட் லீடர்ஷிப் வந்து இருந்துச்சு. இந்த ப்ராசஸ்க்கு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தா அவங்க தான் ஒட்டாவன் பிஸ்மார்க் அப்படின்றவங்க. ஸோ அவங்க வந்து பெர்ஷியாவோட சீஃப் மினிஸ்டராக அப்போ வந்து இருந்தாங்க. ஸோ அவங்களோட அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதாவது டெமோக்ரஸி இல்லாமல் ஆர்மி, வார், ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி ஜெர்மனியை யுனைட் பண்ண முடியும் அப்படின்னு நம்பினாங்க. இதனால என்ன சொல்கிறாங்க, டெமோக்ரஸி இருந்தால் தான் நம்ம வந்து அப்படியே ஒரு யுனைடட் இதாக வச்சுக்க முடியும்னு நினச்சாங்க இல்லையா. ஆனால் பிஸ்மார்க், ஸோ இவங்க வந்ததுக்கப்புறமா இவங்களை பொறுத்த வரைக்கும் டெமோக்ரஸியே இல்லாமல் ஆர்மி மூலியமா, வார் மூலியமா, ஒரு ஸ்ட்ராங் அட்மினிஸ்ட்ரேஷன் மூலியமா ஜெர்மனியை நம்மளால யுனைட்டாக வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ பிஸ்மார்க் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா பிளட் அண்ட் அயன் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதுதான் வார் அண்ட் மிலிட்ரி பவர். ஓகே, ஸோ அவங்க வந்து 7 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 முக்கியமான வார்ஸ் எல்லாமே வந்து ஃபைட் பண்ணாங்களாம். அதாவது ஆஸ்திரியா கூட ஃபைட் பண்ணியிருக்காங்க, டென்மார்க் கூட, பிரான்ஸ் கூட, இந்த மாதிரி 3 நாடுகள் கூட ஃபைட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து 3 வார்ஸ்லையுமே வந்து பெர்ஷியா வந்து வின் பண்ணிடுச்சு. இந்த விக்டரிஸ்னால ஜெர்மனியோட டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் எல்லாமே கிராஜுவலாக வந்து யுனைட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சான். ஸோ ஃபைனலாக 1871ல் ஜெர்மனி அஃபிஷியலாக ஒரு யுனைடெட் நேஷன் அப்படின்னு வந்து ஆயிடுச்சான். பெர்ஷியாவோட கிங்கான வில்லியம் I ஜெர்மன் எம்பரராக வந்து டிக்ளேர் பண்ணாங்க. இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா பிரான்ஸில் இருக்கிற பேலஸ் ஆஃப் வெர்சைலன்ஸில் வந்து நடந்துச்சு. அதுவும் ரொம்ப முக்கியமாக சிம்பாலிக்கா. ஓகே, ஏன்னா ஃப்ரான்ஸ் மேலே விக்ட்ரி அப்புறம் எல்லாமே வந்து நடந்துச்சான். ஸோ ஓவராலாகவே பார்த்தா அப்படின்னா ஜெர்மனியோட ஒரு யூனிஃபிகேஷன் டெமோக்ரஸினால் வந்து வரல. அது வந்ததுக்கு ஆர்மி, வார், ஸ்ட்ராங் லீடர்ஷிப்னால தான் அப்படின்ற மாதிரி வந்து இதை பிலீவ் வந்து பண்ணாங்களாம். ஸோ அதனால தான் வந்து கேன் த ஆர்மி பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் த நேஷன் அப்படின்னு கேட்டால் ஜெர்மனி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜெர்மனியில் வந்து ஆர்மி முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிச்சு. ஸோ அதனால் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 1871ல் ஜான்வரி 18 அன்னைக்கு ரொம்பவே ஒரு குளிர்காலமாக இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த பேலஸ் ஆஃப் வெர்சைலன்ஸில் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் ஒன்று வந்து நடந்துச்சு. அந்த பிளேஸில் இருக்க ஹால் ஆஃப் மிரர்ஸ்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலில் வந்து ஜெர்மனியோட டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பிரின்சஸ்ஸு, ஆர்மி ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, முக்கியமான மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தாங்களாம். அந்த மினிஸ்டர்ஸில் முக்கியமான ஆள் ஒருத்தர் தான் நம்மளோட ஒட்டாவன் பிஸ்மார்க் அப்படின்றவங்க. ஸோ அந்த நாளில் தான் இந்த புதிய ஜெர்மனி எம்பையர் அஃபிஷியலாக அனௌன்ஸ் வந்து பண்ணாங்களாம். ஓகே, ஒரு இண்டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் வந்து பண்ணாங்க. பெர்ஷியாவோட கிங்காக இருந்த
வில்லியம் கெய்சர், அதாவது எம்பரர் அப்படின்னு டிக்ளேர் வந்து பண்ணாங்க. இது ஜெர்மனியோட யூனிஃபிகேஷனுக்கு ஒரு ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஹோல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஹோல் ப்ராசஸ் என்ன நமக்கு காமிக்குது அப்படின்னா, ஜெர்மனியை பில்ட் பண்ணது மோஸ்ட்லி பெர்ஷியாவோட பவரால தான். ஏன்னா பெர்ஷியா தான் லீட் பண்ணிச்சு, அதுதான் ஆர்மியை யூஸ் பண்ணிச்சு, அதுதான் வார்ஸை வின் பண்ணிச்சு, அப்புறம் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்து யுனைட் பண்ண வச்சுது. ஸோ புதிய ஜெர்மனியில், நியூவாக இருக்கக்கூடிய இந்த ஜெர்மனியில் பெர்ஷியாவோட ஆதிக்கம், பெர்ஷியாவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிஃபிகேஷனுக்கு அப்புறமா, அதாவது அவங்க எல்லாரையுமே ஒரு ஒன்று திரட்டலுக்கு அப்புறமா இந்த புதுசாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை வந்து ஜெர்மனி ரொம்ப ஸ்ட்ராங் நேஷனாக்க வந்து ட்ரை பண்ணிச்சு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய கரன்சி சிஸ்டம் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம் ஆகட்டும், லா அண்ட் கோர்ட் சிஸ்டம், இது எல்லாமே மாடர்னைஸ் வந்து பண்ணாங்க. இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பெர்ஷியாவில் ஆல்ரெடி இருந்த மெத்தடை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணாங்களாம். அதனால பெர்ஷியாவோட சிஸ்டம் தான் ஃபுல் ஜெர்மனிக்குமே ஒரு மாடலாக, ஒரு முன்மாதிரியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜெர்மனி மாதிரி தான் இட்டாலி கூட ஒரு சிங்கிள் டைமில், அந்த டைம்லலாம் ஒரு சிங்கிள் கண்ட்ரியெல்லாம் வந்து இல்லையா. ஓகே, இட்டாலியில் இருந்த மக்கள் எல்லாமே பல டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸை வந்து டிவைட் ஆகி தான் வந்து இருந்தாங்களாம். ஒரு யூனிஃபைட் நேஷன் இல்லாமல் செப்பரேட்டாக ரூலர்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஓகேவா. ஸோ கொஞ்சம் ஏரியா வந்து ஆஸ்ட்ரியன் ஹாப்ஸ்பர்க் எம்பையர் கண்ட்ரோல் இருந்தது. சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா போப் ரூல் பண்ணாங்க. சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெயினோட போர்பான் கிங்ஸ் எல்லாமே டாமினேஷனில் இருந்தது. ஸோ இப்படி பிரிஞ்சு இருந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியில் 7 ஸ்டேட்ஸ் வந்து இருந்துச்சான். ஸோ அதில் வந்து சர்ஜினா பியர்மாண்ட் தான் இட்டாலி ரூலர்கிட்ட வந்து இருந்துச்சு. ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போது வந்து இட்டாலியன் லாங்குவேஜ் கூட ஒரு யூனிஃபார்மாலாம் வந்து இல்லையா. ஸோ ஒரு ரீஜனில் பேசுகிற இட்டாலியன் வேறு ரீஜனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ், சென்னை தமிழ் இப்படின்ட்டுன்னு அந்த பகுதி வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அப்போவும் அதே மாதிரி தான் அந்த டைமில் இட்டாலியில் இதை மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வேறு ரீஜனில் வந்து பேசினாங்களாம். ஸோ அந்த கல்ச்சருமே கூட ஒரு யுனைட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 1830s வந்து கியூஸ்பி மஸினி ரெவல்யூஷனரி வந்து இட்டாலியை ஒரு சிங்கிள் ரிப்பப்ளிக் ஆக வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்களோட ஐடியா ரொம்ப கிளியராக இருந்தது. அதாவது இட்டாலி யுனைட் ஆகி டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக யங் இட்டாலி அப்படின்ட்டு ஒரு சீக்ரெட் சொசைட்டி கூட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ இந்த ஐடியாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அதாவது இளைஞர்களால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்களாம். ஆனால் அவரோட அட்டம்ஸ் அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகலை, கொஞ்சம் ஃபெயிலியராகவே தான் இருந்தது. ஸோ 1831லையும் சரி 1848லையுமே சரி நடந்த ரெவல்யூஷனில் ஃபெயில் வந்து ஆகிட்டாங்க. ஸோ இதனால் டெமோக்ராட்டிக் வேல இட்டாலியை வந்து யுனைட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் லீடர்ஷிப்பில் இருந்த சர்டினா பியர்மாண்ட் கிட்ட வந்து போச்சு. ஸோ அந்த ஸ்டேட்டோட கிங்கான விக்டர் இமானுவேல் II தான் இட்டாலியை யூனிஃபிகேஷனில் வந்து முக்கியமான ஒரு ரோல் வந்து எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வார் யூஸ் பண்ணிட்டு இட்டாலியை ஒரு யுனைட் பண்ண வந்து ட்ரை பண்ணாங்க. அவங்களுக்கு ஜெர்மனி மாதிரி, ஓகே, ஜெர்மனியில் நடந்த மாதிரி நம்மளும் டெமோக்ராட்டிக் மூலியமாலாம் போக முடியாது, நம்மளும் ஆர்மி இந்த மாதிரி யூஸ் பண்ணால் அதையும் நம்ம ஒரு யுனைடெட் நேஷனாக வந்து மாற்றலாம், ஒரே கண்ட்ரியாக மாற்றலாம் அப்படின்ட்டு வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போ இருந்த அந்த ரூலிங் எலைட்ஸான, அதாவது ரிச் அண்ட் பவர்ஃபுல் பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட சேர்ந்து யூனிஃபிகேஷனை வந்து சப்போர்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னன்னா அந்த இட்டாலி யுனைட் ஆனால் எக்கனாமி டெவலப் ஆகும், ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு அவங்க ரொம்பவே வந்து நம்பினாங்களாம். இந்த இட்டாலி வந்து யூனிஃபிகேஷனில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண ஆள் யார் அப்படின்னு பார்த்தா கேமிலோ பென்சோ அவங்க தான். இவங்க வந்து கோர்ட் ஆஃப் கேவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஒரு ரெவல்யூஷனரி கிடையாது, டெமோக்ராட்டிக் கூட கிடையாது. அவர் ஒரு ரிச் அண்ட் எஜுகேட்டட் எலைட் குரூப், ஒரு பணக்கார ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ஃபன்னியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா என்னன்னா, இவங்களுக்கு வந்து இட்டாலியனை விட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப நல்லா வருமா. ஸோ அது வந்து இட்டாலியில் அப்போது யுனைட்டி அவ்வளோ கம்மியாக இருந்தது அப்படின்னு நமக்கு வந்து சொல்ல வருது, சரியா. ஸோ கெவோர் ரொம்ப ஸ்மார்ட்டாக டிப்ளமாசி யூஸ் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரான்ஸ் கூட வந்து அலைன்ஸ் பண்ணி சர்ஜினா பியர்மாண்ட்க்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணாங்களாம். ஸோ இந்த அலைன்ஸ்னால வந்து 1859 ஆஸ்ட்ரியா கூட வார் பண்ணி ஆஸ்ட்ரியன் ஃபோர்ஸஸை வந்து டிஃபெக்ட் பண்ணாங்க. இது இட்டாலியன் யூனிஃபிகேஷனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டெப், அடுத்த ஒரு லெவல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ இந்த டைமில் தான் இன்னும் ஒரு முக்கியமான லீடரும் வந்தார். அவர் தான் கரிபால்டி.
அப்படின்றவங்க அவங்க ஒரு ரெவல்யூஷனரி டைப் லீடர் தான். அவங்க கூட ரொம்ப ஒரு பர் வாலண்டியர்ஸ், அதாவது காமன் பீப்புள் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணாங்களாம். 1816 அவங்க சவுத் இட்டாலிக்கு மார்ச் வந்து பண்ணாங்க. எஸ்பெஷலாக கிங்டம் ஆஃப் டூ சிசிலிஸ் ஏரியாவில் வந்து மார்ச் வந்து பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் பீசன்ஸ், அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே சப்போர்ட் கூட வந்து ஸ்பானிஷ் ரூலர்ஸ்க்கு ட்ரைவ் அவுட் வந்து பண்ணாங்களாம். ஸோ இந்த எஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து என்னாச்சு அப்படின்னா 1861 விக்டர் இமானுவல் டூவை வந்து யுனைடெட் இட்டாலியோட கிங்காக வந்து டிக்ளேர் வந்து பண்ணாங்களாம். இது இட்டாலி யூனிஃபிகேஷனில் ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இன்ட்ரெஸ்டாக இன்னும் கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அப்போது இட்டாலியில் பெரிய மக்கள் எல்லாமே, அந்த விவசாயிகள் எல்லாமே, அந்த எஜுகேட்டட்லாம் படித்தவங்களாலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நேஷனலிசம்னா என்ன, லிபரல் ஐடியாஸ்னா என்ன அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் புரியாமே தான் இருந்தது. ஸோ கேரிபால்டிக்கோட சப்போர்ட் பண்ணின மக்கள் கூட, அவங்களுக்கு சப்போர்ட்லாம் இருந்தது விவசாயிங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மக்கள் கூட என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இட்டாலி அப்படின்னு ஒரு தெரியாமே இருந்தாங்க. இட்டாலினா என்ன, நம் நாடு தான் அப்படின்னு ஒரு தெரியாமே இருந்தாங்க. அவங்க வந்து அட்டாலியா அப்படின்னு கேட்டால் அது விக்டர் இமானுவலோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தாங்களாம். சரியா? அப்புறம் பிரிட்டனோட கேஸ் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஜெர்மனி, இட்டாலி மாதிரி சடன் ரெவல்யூஷன் இல்லாமல் பிரிட்டன் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸாக தான் நேஷனல் வந்து ஆயிருந்தது. முன்னாடி பிரிட்டிஷ் நேஷனல்னு ஒரு ஐடென்டிட்டியே வந்து இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் ஐஸ்லஸில் இருந்த மக்கள் எல்லாம் செப்பரேட் ஐடென்டிட்டி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கிலீஷு, வெல்ஸ், ஸ்காட்டிஷ், அயர்லாண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒவ்வொரு குரூப் கூட தனியாகவே அவங்களுக்குன்னு ஒவ்வொரு கல்ச்சரு, ட்ரெடிஷ்னல், பாலிட்டிக்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயுமே ஒரு யூனிட்டி இல்லை, அப்படி ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிராஜுவலாக இங்கிலாந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ வெல்த் ஆகட்டும், ஆர்மி, இன்ஃப்ளூயன்ஸ், இது எல்லாத்துலேயும் க்ளோ வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ க்ரோத் ஆக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதனால தான் இங்கிலாந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ரீஜன் மேலே வந்து கண்ட்ரோல் வந்து எடுத்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் பார்லிமெண்ட் தான். ஸோ 1688 நடந்த க்ளாரியஸ் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா பார்லிமெண்ட் மொனார்கி கிட்ட இருந்த பவரை வந்து எடுத்துக்கிச்சு. 1707 நடந்த ஆக்ட் ஆஃப் யூனியன் மூலமா இங்கிலாண்டும் ஸ்காட்லாண்டும் சேர்ந்து யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் இது ஈக்குவல் யூனியனில் இல்லை, இங்கிலாந்து தான் டாமினேட் வந்து பண்ணிச்சு. பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் கூட இங்கிலீஷ் மெம்பர்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து இருந்தாங்க. ஸோ டிசிஷனில் இங்கிலாந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸில் வந்து ஸ்காட்லாண்டோட கல்ச்சர், ட்ரெடிஷ்னல் எல்லாம் கிராஜுவலாக வந்து சப்ரஸ் வந்து பண்ணாங்களாம். அதுவும் எஸ்பெஷலாகவே ஸ்காட்லாண்ட் ஹைட்லாண்டில் இருந்த அந்த கேத்தாலிக் கிளான்ஸ் அவங்க இண்டிபெண்டன்ஸ்க்காக ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சப்ரஸ் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட அந்த கெலிக் லாங்குவேஜ் பேசக்கூட கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பேன் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் வேர் பண்ண வந்து அலோ வந்து பண்ணல. ஸோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் ஃபோர்ஸாக அவங்க லேண்டில் இருந்து ரிமூவ் வந்து பண்ணாங்களாம். ஸோ அயர்லாண்டோட சுச்சுவேஷனை கூட பிரிட்டிஷில் ரொம்ப கஷ்டமாக வந்து இருந்தது. ஸோ அங்கே இருந்த மக்கள் எல்லாமே 2 மெயின் குரூப்பாக டிவைட் வந்து ஆனாங்களாம். கேத்தோலிக்ஸ் அப்படின்னும் ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்னும் வந்து டிவைட் ஆனாங்க. அதில் இங்கிலீஷ் ரூலர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொட்டஸ்டன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களாம். ஸோ இதனால் கேத்தோலிக் மெஜாரிட்டியாக இருந்தாலுமே ப்ரொட்டஸ்டன்ஸ் தான் பவர் ஹோல்டு வந்து பண்ணாங்களாம். கேத்தோலிக் மக்கள் பிரிட்டிஷ் டாமினன்ஸ்க்கு ஆகவே கட் பண்ணி தூக்கிடு. கெத்தாலிக் வந்து மக்கள் பிரிட்டிஷ் டாமினன்ஸ்க்கு எதிராக ரிவோல்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஆனால் அந்த ரிவோல்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக சப்ரஸ் வந்து பண்ணாங்களாம். எஸ்பெஷலாக 1798 ஐரிஷ் ரெபலியன் ஆஃப் 1798 வந்து நடந்தது. ஸோ அதை லீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா வால்ஃப்டோன். ஆனால் இந்த ரிவோல்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெசனில் வந்து ரொம்ப பெரிய லெசன், வளவலன்னு போகும், உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ டோன்ட் வெரி, நான் சிம்பிளாக இந்த லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சதுமே நோட்ஸ் வந்து தரேன், யார் முக்கியமான என்னென்ன ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டுன்னு. ஓகேவா? மேபி உங்களுக்கு இந்த பார்ட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து ஏற்படலாம். ஃபுல் லெசன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ நோட்ஸும் நான் வந்து தரேன், டோன்ட் வெரி. ஓகேவா? ஸோ நம்ம எதில் வந்து விட்டோம்?
அந்த ஐரிஷ் ரெபலியன் ஆஃப் 1798 இதை வந்து வழிநடத்தினது யார் அப்படின்னு பார்த்தா வோல்ஃப்ஸ்டோன் தான். ஆனால் இந்த ரிவோல்ட்டுமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஃபெயிலியருக்கு அப்புறமா 1801 வந்து ஐரிஷை வந்து ஃபோர்ஸ் வந்து பண்ணி யுனைடெட் கிங்டம்குள்ளே வந்து இன்க்ளூட் வந்து பண்ணாங்களாம். இது வாலண்டரி யுனைடெட் வந்து இல்லை, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணது. ஸோ பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வந்து ஸ்ட்ராங்காக வந்து யூஸ் வந்து பண்ணினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பிரிட்டிஷ் வந்து அதுக்கப்புறம் ஒரு பிரிட்டிஷ் நேஷனை கிரியேட் ட்ரை பண்ணாங்க. ஆனால் இந்த ஐடென்டிட்டி நேச்சுரலாக வந்து வரல. அதை கிரியேட் பண்ண இங்கிலீஷ் கல்ச்சரை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், பிரிட்டிஷ் ஃப்ளாக், அதாவது யூனியன் ஜாக், ஓகேவா. ஸோ நேஷனல் எம்ப்ளம் இது எல்லாமே வந்து ப்ரொமோட் வந்து பண்ணாங்களாம். இதனால தான் இதனால என்ன நடந்ததுன்னா, வேறு நேஷன், அதாவது ஸ்காட்லாண்ட், அயர்லாண்ட் எல்லாம் ஈக்குவலாக இல்லாமல் சபார்டினேட் பொசிஷன்ல இருந்து இருந்தது. ஸோ அவங்க ஓன் கல்ச்சர்ல இருந்தாலும் அது செகண்ட் இம்பார்ட்டன்ஸாக தான் ட்ரீட் வந்து பண்ணாங்களாம். நாம் பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து விஸ்வலைசிங் த நேஷனல் அப்படின்றது. ஒரு கிங் இல்லைனா ரூலரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸி. ஒன்று வந்து போர்ட்ரேட்னா ஃபோட்டோ மூலியமாகவோ இல்லைன்னா ஒரு ஸ்டாச்சு மூலியமாகவோ வச்சு ரெப்ரசன்ட் பண்ணிடலாம் இல்லையா. ஆனால் ஒரு நேஷனை வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த ஐடியா எப்படி கொடுக்கறது, ஒரு ஃபேஸை வந்து வைக்கலாமா, ஸோ ஒரு நேஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா. ஸோ எப்படி மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருந்தது. ஸோ 18-19 சென்ச்சுரியிலலாம் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் ஐடியாவை வந்து யூஸ் பண்ணாங்களாம். நேஷனை வந்து ஒரு பர்சன் மாதிரி இமேஜின் வந்து பண்ணாங்க. ஒரு பர்சனாக வந்து மைண்டில் நினச்சிட்டு இமேஜின் பண்ணாங்க. அதுதான் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நிறைய கண்ட்ரீஸில் வந்து ஃபீமேலை வந்து ஃபிகராக ரெப்ரசன்ட் வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களே. இந்த ஃபீமேல் ஃபிகர்ஸ் ரியலாகவே இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி இல்லாமல் அது ஒரு சிம்பிள் மாதிரி மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆல்ரெடி ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் டைமில் வந்து ஆர்டிஸ்ட் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. லிபர்ட்டி, ஜஸ்டிஸ், ரிப்பப்ளிக் இந்த மாதிரியான ஐடியாஸை வந்து ஃபீமேல் ஃபிகரை வந்து காமிக்க வந்து ஆரம்பித்தாங்களாம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, லிபர்ட்டினா ரெட் கார்பெட்டில் வந்து ஒரு ப்ரோக்கன் செயின் யூஸ் பண்ணுற மாதிரினா லிபர்ட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஜஸ்டிஸ்னா பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கேல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி வந்து காமிச்சாங்களாம். இந்த ஐடியாவுக்கு அப்புறமா தான் நேஷனல்ஸ்க்கு இதை வந்து அப்ளை பண்ணாங்க. ஃப்ரான்ஸுக்கு ஒரு ஃபீமேல் சிம்பிள் ஒன்று வந்து கிரியேட் பண்ணாங்க. அது பேர் தான் வந்து மேரியன் அப்படிங்கிறது. இந்த மேரியன்னா ஒரு காமன் நேம் வந்து யூஸ் பண்ணாங்க. மேரியன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா பீப்புள் நேஷன் அப்படின்ற மாதிரி மீனிங் வந்து வரும். இந்த கேர்ளோட அந்த மேரியன் சொன்னாலே அந்த மேரியன் கேர்ளோட சிம்பிளில் வந்து ரெட் கேப் இருக்கும், ட்ரை கலர் அண்ட் காக்கெட்னா அந்த கேப் மேலே இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் இருக்குது, அந்த மண்டை மேலே கொண்டு அதே மாதிரி வந்து அந்த கேப் மேலே இருக்கக்கூடிய டிசைனை தான் வந்து அந்த காக்டெயில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, காக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்கும். இது வந்து லிபர்ட்டி அண்ட் ரிப்பப்ளிக்கோட ஒரு ஐடியா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக தான் இருந்துச்சு. இந்த மேரியனோட ஸ்டாச்சு வந்து பப்ளிக் பிளேஸ்லலாம் வந்து வச்சாங்களாம். காயின்ஸு, ஸ்டாம்ப்ஸு எல்லாத்துலேயுமே வந்து பிரிண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, மக்கள் வந்து இந்த சிம்பிள் கூட வந்து கனெக்ட் ஆகணும், ஒரு நேஷனாக வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நினச்சி தான் வந்து உருவாக்குனாங்க. இது மாதிரியே ஜெர்மனிக்கும் ஒரு ஃபீமேல் சிம்பிள் ஒன்று வந்து கிரியேட் பண்ணாங்க. அது பேர் வந்து ஜெர்மனியா அப்படிங்கிறது. இது வந்து பிக்சரில் பாருங்களேன், இதான் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. ஜெர்மனியா யூஸ்வலாகவே ஒரு யோக் லீவ்ஸில் ஒரு க்ரௌன், ஒரு கிரீடம் மாதிரி வந்து போட்டு இருப்பாங்க. ஏன் அது வந்து ஓக் லீஃபால் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஜெர்மன் ஓக் ட்ரீயை வந்து ஒரு ஹீரோயிசமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதனால தான் அது வந்து அந்த கேர்ள் வந்து இந்த ஓக் ட்ரீயை வந்து கிரீடம் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நேஷன்னா ஒரு அப்ட்ராக்ட் இந்த ஐடியாவை மக்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க ஆர்டிஸ்ட் வந்து ஃபீமேல் ஃபிகர்ஸை வந்து அதாவது சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணாங்க. ஃப்ரான்ஸுக்கு மேரியன், ஜெர்மனிக்கு ஜெர்மனியா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 19th சென்ச்சுரியோட லாஸ்ட் பார்ட், அந்த எண்டில் வந்து அதுக்கு வந்த பிறகு நேஷனலிசமோட மீனிங்கே வந்து மாறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன் 1948லேயுமே அதே மாதிரி மாறிடுச்சு அப்படின்ட்டுன்னு. ஸோ 1848 அது மாதிரி மாறிடுச்சுன்னு. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் 19th சென்ச்சுரியோட எண்டில் வந்து நேஷனலிசமோட மீனிங்கே வந்து மாறிடுச்சா. முன்னாடி எல்லாம் நேஷனலிசம் அப்படின்னா ஃப்ரீடம், டெமோக்ரஸி, ஒரு யூனிட்டி, ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாமே ஒரு கொஞ்சம் நேரோவாக வந்து மாறிடுச்சான்.
கண்ட்ரீஸ் வந்து தங்களோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வந்து பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அந்த டிஃப்ரெண்ட் நேஷனல் குரூப்ஸ் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொன்றா டாலரேட் பண்ணாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் டாலரேட் பண்ணாமல் சண்டை போடுற லெவலுக்கு வந்து போயிட்டாங்க. யூரோப்பியன் பவர்ஸ் கூட இந்த இதை வந்து யூஸ் பண்ணாங்க. வேறு கண்ட்ரீஸில் இருக்கிற பீப்புளோட நேஷனலிஸ்ட் ஃபீலிங்கை வந்து மனிப்புலேட் பண்ணிவிட்டு தங்களோட எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணாங்களாம். இந்த டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்த பிளேஸ் தான் பால்ஸ்டன் அப்படின்ற ஒரு ரீஜன். பால்ஸ்டன் அப்படின்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜன்லாம், யூரோப்பில் இருக்க ஒரு பகுதி தான். இங்கே வந்து ரொமானியா, பல்கேரியா, கிரீஸ், சர்பியா அந்த மாதிரியான நிறைய நாடுகள் எல்லாமே வந்து இருக்குது. இங்கே இருந்த மக்கள் மோஸ்ட்லி வந்து ஸ்லேவ்ஸ் மாதிரி தான் வந்து கூப்பிடுவாங்களாம். ஸோ இந்த ரீஜனில் வந்து பல லாங்குவேஜஸ் இருக்குது, பல கல்ச்சர்ஸ், எத்திக் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து யூனிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே தான் இருந்துச்சு. இந்த பால்சன் ஏரியாவோட பெரிய ஒரு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ஒட்டாமன் எம்பையர் கண்ட்ரோல் வந்து இருந்துச்சாம். ஆனால் 19th செஞ்சுரியில் இந்த எம்பையர் ரொம்ப வீக்காக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சான். அதே டைமில் நேஷனலிசமோட ஐடியா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்று வீக் ஆகுது, இன்னொன்று வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால் இங்கே இருக்கிற அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து நாங்கள் செப்ரேட் ஒரு நேஷனல் வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி டிமாண்ட்லாம் ஒன்று வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ அவங்க வச்சதுமே 1 by 1 இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே ஒட்டாமன் கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்து இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து டிக்ளேர் வந்து பண்ணாங்களாம். போதும், எங்களுக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு நாடு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிக்ளேர் பண்ணாங்களாம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் முன்னாடியே இண்டிபெண்ட்டாக இருந்தோம், அப்புறம் ஃபாரின் பவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க, இப்போ நாங்கள் ஃப்ரீடம் எங்களுக்கு வந்து வேணும், இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்களாம். எங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் எங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி நாங்கள் ஜஸ்டிஃபை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ப்ராப்ளமே இங்கே இருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கண்ட்ரி வேறு ஒரு கண்ட்ரியோட லேண்டை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சண்டை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சுது. இதில் இன்னும் பெரிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, யூரோப்போட பிக் பவர்ஸ் கூட இந்த ரீஜனை வந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து பண்ணாங்களாம். அதாவது ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஆஸ்ட்ரோ ஹங்கரி இது எல்லாமே வந்து அந்த பால்சன் மேலே கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஏன் எல்லாருமே இது மேலே ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல தான் ட்ரேடு, காலனி, மிலிட்ரி பவர் இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான இடம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சாங்களாம். இதனால் இந்த ஸ்மால் கான்ஃப்ளிக்ட்ஸ், அந்த குட்டி குட்டி சண்டையாக இருந்தது எல்லாமே பெரிய பெரிய வார்ஸாக வந்து மாறிடுச்சு. இது கண்டினியூஸ் ஒரு டென்ஷனாகவே அந்த சுச்சுவேஷனில் வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் ஃபைனலி வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மாதிரி ஒரு லீட் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நேஷனலிசம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போக போக கண்ட்ரீஸ்குள்ளே ஒரு காம்படிஷன், ஒரு ஈகோ, ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு போர் மாதிரி அது வந்து மாறிடுச்சு. எஸ்பெஷலாகவே பால்கன்ஸில் இருந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வார்லுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்க போகிற கடைசி டாபிக். ஓகே, ஸோ 19th செஞ்சுரியோட எண்டு, அந்த 19th செஞ்சுரி உப்பாடா அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நேஷனலிசமும் இம்பீரியலிசமும் சேர்ந்து யூரோப் கூட ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. என்ன அப்படின்னா, கண்ட்ரீஸ் வந்து தங்களோட பவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேறு கண்ட்ரீஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. இந்த ஒரு காம்படிஷன், ஈகோ, டாமினேஷன் எல்லாம் சேர்ந்து ஃபைனலாக 1914 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர்ஸ்க்கு வந்து லீட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே டைம் தான் கண்ட்ரீஸோட வேறு பார்ட்ஸ்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஒன்று வந்து நடந்துச்சு. யூரோப் பவர்ஸ் வந்து 19th செஞ்சுரியில் நிறைய கண்ட்ரீஸ் வந்து காலனைஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஏஷியா, ஆஃப்ரிக்கா மாதிரி பிளேசஸ் எல்லாமே. ஆனால் கிராஜுவலாகவே இந்த காலனைஸ்டு கண்ட்ரீஸில் இருந்த மக்கள் எதிராக நிறைய வார் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்டி இம்பரல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா ஃபாரின் ரூலுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறது தான் ஆன்டி இம்பரல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரகலில் முக்கியமான ஐடியா என்ன அப்படின்னா நேஷனலிசம் தான். அவங்க எல்லாரும் ஒரு யுனைடெட் நேஷனாக ஆகணும், ஒரு ஓன் கண்ட்ரி நமக்கு பில்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃபைட் பண்ணாங்க. ஸோ இந்த நேஷனலிசம் யூரோப்பில் இருந்து தான் காப்பி வந்து பண்ணல. ஒவ்வொரு கண்ட்ரியோட தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணிவிட்டு தன்னோட ஒரு யூனிக்கான ஸ்டைலில் நேஷனலிசம் வந்து டெவலப் வந்து பண்ணாங்க. ஆனால் ஒரு காமன் ஐடியா எல்லாத்துக்கும் ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சொசைட்டி ஒரு நேஷன் ஸ்டேட்டாக ஆர்கனைஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ கிராஜுவலாகவே ஒரு நேஷன் ஸ்டேட் அப்படின்ற கான்செப்ட் தான் எல்லாரும் அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக இந்த சண்டைலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு நேஷன் ஸ்டேட்டாக மாறணும்,
ஏதோ போக வேண்டிய பாதைகள் வேறு வேறு அப்படின்னாலும் போய் சேர வேண்டிய இடம் அவங்களோட மெயின் நோக்கம் மோட்டிவ் என்னவா இருந்துச்சுன்னா எல்லாமே ஒரு நேஷன் ஸ்டேட்டாக ஆகணும் அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு. ஸோ அது நேச்சுரலாக கரெக்டாக இருக்குன்னு இந்த வேர்ல்டு வார் வந்து ஸ்ப்ரெட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆக வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா என்ன, யூரோப்பில் வந்து நேஷனலிசம் ப்ளஸ் இம்பர்லிசம் வார் வந்து லீட் பண்ணுச்சு. ஆனால் அதே நேஷனலிசம் ஐடியா வேர்ல்டு ஃபுல்லாக வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து ஃப்ரீடம் ஃபைட் பண்ண ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரீடம் ஃபைட் பண்ண ஒரு ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ என்னதான் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் பிகினிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த லெசன் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து எப்படியோ வளன்னு போனாலும் பட் எனக்கு இந்த ஃபைனலாக எனக்கு அந்த எண்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஸோ அடுத்ததாக ஒரு லெசனில் ஒரு மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷியூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.